அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் வித்தியாசமான சைபர் அட்டாக் சம்பவத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் SolarWinds அட்டாக். இது சர்வதேச அளவில் பரவலாக விளைவுகளை ஏற்படுத்தியதோடு சைபர் பாதுகாப்பு வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல்களுள் ஒன்றாகும். SolarWinds என்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் மூலம் இந்த தாக்குதல் உலகளாவிய அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களை பாதித்தது. இந்த சம்பவம் எப்படி தொடங்கியது? இதன் பின்னணியில் யார் இருக்கின்றனர்? அவர்கள் என்ன முறையில் அமைப்புகளை சிதைத்தனர் என்பதையும் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். தற்போது இந்த SolarWinds தாக்கம் குறித்து முழு தகவல்களையும் சுருக்கமாக விளக்கி கொடுப்போம். சரி, பார்க்கலாம். SolarWinds என்றால் என்ன? முதல் SolarWinds பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். SolarWinds ஒரு முக்கிய அமெரிக்க சாஃப்ட்வேர் நிறுவனம். இது பெரிய நிறுவனங்கள், அரசு அமைப்புகள் மற்றும் பல சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கான IT மேனேஜ்மெண்ட் தீர்வுகளை வழங்குகிறது. SolarWinds-இன் முக்கிய தயாரிப்புகளில் ஒன்று Orion. இது நெட்வொர்க் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் சிக்கல்களை சரி செய்யவும் மற்றும் IT சிஸ்டம்ஸ் சரியாக இயங்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இதை தினசரி பயன்படுத்துகின்றன. இதுவே SolarWinds நிறுவனத்தை ஒரு முக்கிய இலக்காக மாற்றியது. ஹேக்கர்கள் தாக்குதல் தொடங்கினர். தி அட்டாக்கர்ஸ் ஸ்ட்ரைக். New hacking attempts by the group that was behind the SolarWinds attack last year. The company says that Russia-based Nobelium is now targeting. இந்த தாக்குதல் 2020-இல் தொடங்கியது. இந்த ஹேக்கர்கள் மிக திறமையானவர்கள் மற்றும் ஒரு நேஷன் ஸ்டேட் சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும். அவர்கள் SolarWinds நிறுவனத்தின் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டை நுழைந்து பல மாதங்கள் சும்மா இருந்த அமைப்பின் அமைப்புகளை ஆராய்ந்தனர். 2020 மார்ச் மாதத்தில் அவர்கள் ஓரியன் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஒரு தீங்கான குறியீட்டை சேர்த்தனர். இது சாதாரண மால்வேர் அல்ல. இது ஒரு பேக்டோர், சன்பர்ஸ்ட் என்று அழைக்கப்பட்டது. ஒரு பேக்டோர் என்பது ஒரு மறைமுக நுழைவு வழி. இது ஹேக்கர்கள் அந்த அமைப்பை தன்னார்வமாக கட்டுப்படுத்த அனுமதிக்கின்றது. தாக்குதல் ஆக்டிவானது. தி அட்டாக் கோஸ் லைவ். அமைப்புகள் ஓரியன் அப்டேட்டை நிறுவிய போது அவர்கள் விழிப்புணர்வின்றி ஹேக்கர்களுக்கு நுழைவு வாயிலை திறந்தனர். சன்பர்ஸ்ட் ஹேக்கர்களுக்கு ரிமோட் ஆக்சஸ் வழங்கியது. அதாவது அவர்களுக்கு நிறுவனத்தின் கணினி அமைப்புகளின் உள்ளே செல்லும் உரிமையை வழங்கியது. ஆனால் ஹேக்கர்கள் தங்களை அதிகம் வெளிப்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2 என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார்கள். இது பாதிக்கப்பட்ட அமைப்புகளை தொலைநிலையிலிருந்து கட்டுப்படுத்த அனுமதித்தது. இந்த சப்ளை செயின் அட்டாக் எனப்படும் முறையில் ஹேக்கர்கள் ஒரு நம்பகமான தேர்ட் பார்ட்டி வெண்டரன் ஐ குறிவைத்து பற்பல நிறுவனங்களில் நுழைய முடிந்தது. கண்டுபிடித்தல். இந்த தாக்குதல் பல மாதங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. 2020 டிசம்பர் மாதத்தில்தான் FireEye என்ற கையப்படுத்தலுக்கான அமைப்பு தங்கள் சொந்த நெட்வொர்க்கில் சரியானதல்லாத செயல்பாடுகளை பார்த்து இதை கண்டுபிடித்தது. இது ஒரு தனிநபர் நிறுவனத்தின் விசாரணையாக தொடங்கியது. ஆனால் விரைவில் உலகளவில் அனைத்து அமைப்புகளுக்கும் முக்கிய செய்தியாகியது. தாக்கத்தின் விளைவுகள், தி ஆஃப்டர் மேத் அண்ட் இம்பாக்ட். SolarWinds தாக்கம் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை பாதித்தது. முக்கிய அமெரிக்க அரசு அமைப்புகள் மற்றும் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனங்களும் இதிலிருந்து பாதிக்கப்பட்டன. ஒவ்வொரு அமைப்பும் தங்கள் பாதுகாப்பை பாதுகாக்க வேகமாக செயல்பட்டது. SolarWinds உடன் பல்வேறு சைபர் பாதுகாப்பு நிறுவனங்கள் இணைந்து பேட்சஸ் மற்றும் சன்பர்ஸ்டை கண்டறிய நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஆனால் தாக்கம் ஏற்கனவே ஏற்பட்டது. பல தரவுகள் கையாளப்பட்டுவிட்டன. நிறுவனங்கள் எடுத்த நடவடிக்கைகள். How organizations fought back. இந்த தாக்கத்திற்கு எதிராகவும் எதிர்கால தாக்குதல்களுக்கு எதிராகவும் பல நிறுவனங்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தன. பேட்சிங். SolarWinds உடனடியாக பேட்சஸ் வெளியிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட அமைப்புகள் அவர்களது சாஃப்ட்வேர் அப்டேட்களை புதுப்பித்தன. ஜீரோ ட்ரஸ்ட் ஆர்கிடெக்சர். பல நிறுவனங்கள் ஜீரோ ட்ரஸ்ட் பாதுகாப்பு மாடலை ஏற்றுக்கொண்டன. இது எந்த யூசர் அல்லது சிஸ்டம் குறித்தும் முழு நம்பிக்கை வைக்காமல் ஒவ்வொரு அணுகல் கோரிக்கையும் சரிபார்க்கிறது. என்ஹான்ஸ்ட் சப்ளை செயின் செக்யூரிட்டி. பல நிறுவனங்கள் தங்கள் வெண்டர்ஸ் மேல் கண்காணிப்புகளை அதிகரித்தன மற்றும் தங்கள் சப்ளை செயின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தின. கற்றுக்கொண்ட பாடங்கள், லெசன்ஸ் லேர்ன்ட் இன் தி ரோட் ஃபார்வர்ட். SolarWinds தாக்கம் அனைவருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுத்தது. முக்கியமாக சப்ளை செயின் அட்டாக்ஸ் இனி வளர்ந்து வரும் ஆபத்து. இது எதிர்காலங்களில் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஒரு பரிதாப காரணமாக இருக்கிறது. கண்காணிப்பு மற்றும் முறையான கண்காணிப்பு கருவிகள் மற்றும் செயல்முறைகளை கொண்டிருத்தல் அவசியம். பல்வேறு பாதுகாப்பு முறைகள் கொண்டு பாதுகாப்பு வலுவாக்கப்பட்டது அவசியம். நிலையான தாக்கங்கள், த லாஸ்டிங் இம்பாக்ட் இருப்பினும் இந்த SolarWinds தாக்கம் ஒரு மல்டி லேயர்டு தாக்குதலாகவும்
ஒரு நிறுவனத்தின் அனைத்து தொடர்புகளையும் பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது. சைபர் பாதுகாப்பு என்பது ஒரே ஒரு அமைப்பின் பாதுகாப்பில் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு இணைப்பையும் பாதுகாப்பதில் உள்ளது. இதுதான் சோலர்விண்ட்ஸ் அட்டாக் பற்றிய கதை. நிச்சயமாக இது ஒரு முக்கியமான நிகழ்வாகும் மற்றும் சைபர் பாதுகாப்பில் நாம் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் அமைந்தது. நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மேலும் நம்மை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான சைபர் உலக கதைகளுடன் விரைவில் திரும்பி வருவோம். அடுத்த கதையில் சந்திப்போம்.